கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு நேயர்களே, இந்த பதிவில் 2026 வருடம் தை மாத பலன்கள் தான் சொல்ல போகிறேன். தை மாதம் என்பது மகர சங்கராந்தி பலன் என்றும் அதை சொல்லுவார்கள். தை மாதத்தில் தான் வரும். அதனுடைய விளக்கத்தையும் நான் சொல்லிவிட்டு வருகின்ற 15/1/2026 முதல் 12/2/2026 வரை இருக்குது தை மாதம். சுமார் ஒரு 29 நாட்கள் இருக்குது. இதற்குண்டான 12 ராசிக்குள்ளான பலன் தான் இப்போ சொல்ல போகிறேன். அதை நீங்கள் தெளிவாக கேட்டு நடந்துக்கிட்டீங்கன்னா எல்லா வகையிலையும் உங்களுக்கு நல்ல பலன் தான் கிடைக்கும்னு சொல்லி பொதுவாக பொது பலன்கள் தான் ஒவ்வொரு பயிற்சிக்குமே ஒவ்வொரு பதிவிலுமே 12 ராசிக்கு உண்டான்னு சொல்லும்போது சொல்லப்படுது. அப்போ இந்த தை மாத பலன் அப்படின்னு தான் இது வருகிறது. இந்த தை மாதத்திலிருந்து அடுத்த தை மாதம் வரும் வரைக்குமே இந்த பலன்கள் பொருந்தும். இதற்கு மகர சங்கராந்தி பலன் என்றுமே சொல்லுவார்கள். அப்பொழுது பஞ்சாங்கத்திலே வரும்பொழுது பஞ்சாங்கம் பார்க்கும் பொழுது மகர சங்கராந்தி என்று சொல்லக்கூடிய ஒரு உருவம் புலி வாகனத்திலே வருகிறது. அதன் பெயர் மந்தன் என்று சொல்லப்படுகிறது. ஆண் புலியாக சொல்லப்படுகிறது. அதற்கு 2 வாய்கள், 3 கால், 3 கைகள், 4 கால்கள், அகோர ரூபம் எடுத்து கேடயம், ஈட்டி இது போன்ற ஆயுதங்களை கொண்டு பவனி வருகிறது. அப்படிப்பட்ட அந்த மகர சங்கராந்தி புருஷர் என்று தான் சொல்ல வேண்டும். அவர் வரும்பொழுது என்னென்ன பலன்கள் ஏற்படும் என்று பார்த்தீர்களானால், பொதுவாக ஆண்களுக்கு, அதுவும் இளைய சமுதாயம் சொல்லுவாங்க இல்லையா, யூத்துன்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு சற்றே பீடை ஏற்படுகிறது. பீடை என்றால் கெடுபலன்கள் வரக்கூடிய வாய்ப்பு. குழந்தைகளுக்கும் அந்த கெடுபலன் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இது இல்லாமல் விலங்குகள் வகையிலே யானைகளுக்கு பீடை ஏற்படுகிறது. யானைகளுக்கு பிரச்சனை வரும், அது மடிய நேரிடும். அந்த யானைகளுடைய எண்ணிக்கை குறைய வாய்ப்பு இருக்கிறது. அதை நன்கு பராமரிக்க வேண்டும். அதனிடையே விஷமத்தனம் செய்யாமல் இருக்க வேண்டும். ஏன்னால் யானைகள் மூலமாக மக்களுக்கு துன்புறுத்தலும் ஏற்படும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னால் கடல் வாழ் உயிரினங்களுக்குமே பீடை ஏற்படுகிறது. அப்போது கடல் வாழ் உயிரினங்கள் மீன் சம்பந்தப்பட்ட உணவு வகைகள், அது மூலமாக பீடை ஏற்படும். விலை வீழ்ச்சி ஏற்படும், விலை உயர்வு ஏற்படும், அது குறைஞ்சிரும். கடல் வாழ் உயிரினங்கள் குறையும் போது விலையேற்றம் அதிகமாக தான் இருக்க போகுது. அதற்குமே பீடை ஏற்பட போகிறது. கொத்தாக மனிதர்கள் எப்படி ஒவ்வொரு நேரங்காலத்திலே கொத்தாக செத்து மடிகிறார்கள், அதுபோல் அதுவும் இந்த கடல்வாழ் உயிரும் செத்து மடியும். அதிகமான வெயில் இருக்கும், அதிகமான குளிர் இருக்கும், அதிகமான மழையும் இருக்கும். நிலச்சரிவு ஏற்படும், பூமி அதிர்வு ஏற்படும். இதெல்லாமே இந்த மகர சங்கராந்தி பலன் சொல்லப்பட்டிருக்கு. புதுவிதமான வைரஸ் அயல் நாட்டிலிருந்து இறக்குமதி ஆகப் போகிறது. அந்த வைரஸ் நீரின் மூலமாகவும் காற்று மூலமாகவும் அழுகிய பொருட்கள் போது காய்கனியாக இருக்கலாம், உணவு வகையாக இருக்கலாம், இது மாதிரிலாம் கூட அதிலிருந்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுகிறது. அதன் மூலியமாக மனிதர்களுக்கு தொல்லைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால எச்சரிக்கையாக இருப்பது அவசியமாக சொல்லிவிட்டு, இதெல்லாமே இந்த நடக்க போகுது இந்த மகர சங்கராந்தி பலனில். இது இல்லாமல் ஆன்மீகத்தில் உள்ளவர்களுக்கும் சற்றே பீடை ஏற்பட போகிறது. ஆன்மீகத்தில் என்ற போது நெருக்கமாக உள்ளவர்கள், கோவிலில் இருக்கிற பூசாரிகள், குருக்கள், ஆன்மீகத்தில் முழு ஈடுபாட்டுடன் இருப்பவர்கள், ஆன்மீகத்திலே சுவாமிகள், சாமியார்கள் என்று சொல்லக்கூடியவர்கள், ஜோதிடம் பார்ப்பவர்கள், இவர்கள் எல்லாருமே இந்த வருடம் பீடை ஏற்பட போகிறது. அதனால் சற்றே கவனமாக இருக்க வேண்டும். உண்மையாகவும் நேர்மையாகவும் சத்தியாகவும் நீதியாகவும் நடந்து கொண்டால் எந்த பிரச்சனையும் வராது. தவறான வழியில் சென்றால் கண்டிப்பாக அவர்களுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடிய வகையிலே இந்த மகர சங்கராந்தி பலன் சொல்லப்படுகிறது என்று சொல்லி இப்பொழுது 12 ராசிகளுக்கு உண்டான பலனை இப்போ பார்க்கலாம். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு உண்டான தை மாத பலன் தான் இப்போ சொல்லுவோம். உங்கள் ராசியிலே பார்த்தீங்கன்னாக்கா சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன் இருக்காங்க. 2ஆம் இடத்துல ராகு, 3ஆம் இடத்துல சனி பகவான், 6ஆம் இடத்துல குரு பகவான், அதுக்கு பிறகு 8ஆம் இடத்துல கேது, இப்படிலாம் இருக்காங்க. இப்போ தை மாதத்தில் உங்களுக்கு என்னென்ன பலன் ஏற்பட போகிறோன்னு பார்க்கும்போது, உங்கள் ராசியிலே சூரியன், சுக்கிரன், புதன், செவ்வாய் இருக்காங்க. செவ்வாய் உச்சம் பெற்று இருக்கார். அப்போது தை மாதம் ஆரம்பித்த உடனே பரபரப்பாகவும் சுறுசுறுப்பாகவும் இருப்பீங்க. சோம்பலே போயிடும் உங்களை விட்டு. அது பண்ணலாமா, இது பண்ணலாமா, அங்கே போகலாமா, இங்கே போகலாமா, இப்படி தான் யோசனை பண்ணினே இருப்பீங்க. அதுக்குள்ள முயற்சியில் இறங்கிடுவீங்க. பெரிய மனிதர்கள் தொடர்பு கண்டிப்பாக கிடைக்கும். அதை நீங்கள் தக்க வச்சுக்கணும். அது இல்லை உங்களுக்கு உறவு வகையில் தாய்மாமன் உறவு, அது இல்லாமல் சகோதர உறவு, மனைவி உறவு, மனைவி வழியில் வரும் உறவு, இதெல்லாமே பலப்படணும்னா என்ன, அவங்களால உதவி கிடைக்கும்னு சொல்லியிருக்கேன். அப்போ கண்டிப்பாக நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கணும். நம்ம கூட பிறந்தவங்க சண்டை போட்டு போயிட்டாங்க, நம்ம ஏன் போய் பேசணும், நம்ம ஏன் பார்க்கணும், இப்படி நினைக்கக்கூடாது. ஒரு ஃபோன் பண்ணி தான் பாருங்களேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒருத்தர் சண்டை போட்டால் முகம் கொடுத்தனா பார்க்க முடியாது, பேச முடியாது. ஃபோன் தான் இருக்கே, இப்போ வசதிகள் இருக்குது இல்லையா, எல்லார் கையிலையும் ஒரு ஃபோன் இருக்குல்ல இப்போது. அப்போ ஃபோனில் பேசும்போது நம்ம அவங்க முகத்தை பார்க்க போதில்ல, அவங்க நம்ம முகத்தை பார்க்க போதில்லை. அதில் வீடியோ கால் இருக்குது, அது வேறு விஷயம். நீங்கள் நல்லபடியாக ஆகிட்ட பிறகு திருப்பி வீடியோ காலில் வரலாம், பேசிடலாம். அதுக்கப்புறம் நேரில் போய் பேசிக்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுங்கள். ரொம்ப நாளாக ஒருத்தருக்கு சண்டை போட்டிங்க, பிரச்சனையாக இருக்குது, முதல்ல ஃபோனில் பேசுங்க. கொஞ்சம் அவர்
கொஞ்சம் நேரம் பேசுவார். அப்போது உங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிடும். ரெண்டாவது வீடியோ காலில் இப்போ பேசுங்க ஃபோனில். அப்போது ஒருத்தர் முடிஞ்ச ஒருத்தர் பார்த்துப்பீங்க. அதில் கொஞ்சம் பிக்கப் ஆகும். அதுக்கப்புறம் நேரில் போங்க. நீங்கள் அவங்க வீட்டுக்கு போங்க, இல்லை அவர் அவங்க வீட்டுக்கு வருவார். அவர் வரல கூட நீங்கள் அவர் வீட்டுக்கு போங்க. அவ்வளோதான். இது நீங்கள் கண்டிப்பாக மகராசிக்காரங்க இந்த தை மாதம் ஆரம்பிச்சோன்னு கண்டிப்பாக செய்யணும். நான் சொன்ன இந்த பிரச்சனை உள்ளவங்க மட்டும்தான், எல்லாருக்குமே இல்லை. இது பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். கமெண்ட்ஸில் நீங்கள் போடுங்க பாருங்கள். அடுத்ததாக ராகு 2ஆம் இடத்துல இருக்கார் இல்லையா, அவர் கொஞ்சம் பிரச்சனையை பண்ணி தான் செய்வார். அதாவது வரக்கூடிய வருமானத்தை தள்ளி போடுவார், ஆனால் அதிகமாக கிடைக்கும். இப்போ நீங்கள் ஒரு இடத்துல ஒரு 50,000 கடன் கேட்டிருந்தீங்கன்னு வச்சுங்க, உடனே கிடைக்காது. இல்லைப்பா எனக்கு அவசரமாக பிரச்சனை இருக்குது, நான் தரேன், நான் பார்க்குறேன், கண்டிப்பாக செய்வோம் பண்ணணும். நீங்கள் சொன்ன டீட்டெயில் தள்ளி போயிடும், ரொம்ப கஷ்டமாக இருப்பீங்க. திடீரென்று அவங்கள்ட்ட ஃபோன் வரும், ஏன்ப்பா நீ 50,000 கேட்டல, எனக்கு வர வேண்டியது வந்துச்சு, நான் 1,00,000 தரேன். ஆஹா என்னடா இது, நம்ம ஒன்று கேட்டால் அது ஒன்று நடக்குது அப்படின்னு நினைப்பீங்க. இது மாதிரி தான் நடக்கும். திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் வாய்ப்புகள், திடீர் சந்திப்புகளை கொடுக்கக்கூடியவர் தான் ராகு பகவான். அவர் கண்டிப்பாக செய்வார். இதெல்லாம் சூட்சமான விஷயம் தான், எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருக்க முடியாது. இந்த கிரகங்களுடைய கோள்கள், ஸ்தான பலன், ஆதிபத்திய பலன், பார்வை பலன், சேர்க்கை பலன் எல்லாம் வச்சு தான் பார்த்து தான் சொல்லிகிட்டு இருக்கோம். அடுத்ததாக சனி பகவான் 3ஆம் இடத்துல இருக்கிற அவ்வளோ பெரிய விஷயம். திருக்கணித பிரகாரம் இருக்கார், பாக்கிய பிரகாரம் மார்ச் மேலே வந்துட போகிறார். தை மாதம் முடிஞ்சிட்டா கூட அப்படி வந்துடுவார். இருந்தாலுமே அந்த 3இல் இருக்கிற சனி பகவான் கண்டிப்பாக தைரியத்தை கொடுப்பார், தன்னம்பிக்கை கொடுப்பார். முன்னாடி சொன்னேன் இல்லையா, சுறுசுறுப்பாக இருப்பீங்க, துருதுருன்னு இருப்பீங்க. அது கண்டிப்பாக அவர் தான் செய்ய போகிறார். உங்களுக்கு வெற்றியை கொடுப்பார், நிறைய பயணங்களை கொடுப்பார், நல்ல விஷயமாகவே நடக்கும். இப்படி தான் நடக்க போகுது. எதிர்பாராத நிகழ்ச்சி நடக்கும், எதிர்பாராத விருந்து அமையும், எதிர்பாராத நட்பு அமையும், இது மாதிரிலாம் நடக்கும். இருந்தாலும் ஆரம்பத்தில் குரு இருக்கார் இல்லையா, அவர் 7க்கு வந்தப்போ நல்லா தான் இருக்க போகிறீங்க. 2026 மகராசிக்காரங்க தான் டாப் நம்பர் 1 சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. இப்போ தை மாத பலன் தான் சொல்லிட்டு வரோம். அப்போது குரு 6ல் இருந்தாலுமே மறைமுக குருவாக இருக்கார், ஆரம்பத்தில் இருக்கார். இருந்தாலும் உங்கள் ராசி அதிபதி சனி பகவானுக்கு அவ்வளோ ஒன்றும் பகைன்னு சொல்ல முடியாது. அப்போது ஆரம்பத்தில் இருக்கிற குரு என்ன பண்ணுவார், கேட்டதில் கடன் கிடைக்கும், வழக்குகள் முடிவுக்கு வரும். அந்த வழக்கு முடிஞ்சிட்டாலே ஒரு பண விஷயமாக ஒரு சொத்தோ ஒரு வழக்கோ தானே போட்டிருப்பீங்க, அது மூலிமா பணம் வரும் தானே. அப்போ வந்தாலும் உங்களுக்கு பிரச்சனை தீரும் தானே, அது நம்ம முடிஞ்சிடும். அது இல்லாமல் நோய் நொடிலாம் தக்க மருத்துவத்தால் காணாமல் போயிடும். இது மாதிரி நடக்க போகுது. எதிர்ப்புகள் விலகும் கண்டிப்பாக, அது முக்கியமாக பார்த்துங்க. ஆரம்பம்ன்றது எதிரிகள் தொல்லை, மறைமுக எதிர்ப்புகள் சொல்லுவாங்க. அப்போ அது குரு இருக்கும்போது அவங்கள மனசை மாற்றி வேறு வழியில் போக வச்சுருவாங்க. உங்களுக்கு இது தொல்லை கொடுக்கறதுக்கோ தொந்தரவு கொடுக்கறதுக்கோ அவங்க வரமாட்டாங்க, இருக்க மாட்டாங்க, போயிடுவாங்க. அப்போ நல்ல விஷயம் தானே அதுவும். அது மாதிரி தான் நடக்க போகுது. அதே மாதிரி 8ஆம் இடத்துல கேது கெடுப்பார்னு சொல்லுவாங்க. ஒரு 8ஆம் இடத்துல எது கெடுக்க போகிறார், ஒன்றும் பண்ண மாட்டாங்க. ஒரு பயத்தை கொடுப்பார், உங்களை அப்படியே வீட்டில் முடக்க பார்ப்பார். அது நீங்கள் மீறி தவறு வந்துடணும், தப்பிச்சு வந்துடணும், துணிச்சலோடு வரணும். அதுக்கு தான் சனி பகவான் 3ஆம் இடத்துல இருக்கிறேன். அப்புறம் என்ன உங்களுக்கு கவலை, கண்டிப்பாக வந்துடுவீங்க. இது மாதிரிலாம் இந்த தை மாதத்தில் நடக்க போகுது. ஒரே வழியில் சொல்லணும்னா முயற்சியால் ஜெயம் அப்படி சொல்லலாம். மகர ராசிக்காரங்களுக்கு முயற்சி பண்ணிங்கன்னா, முயற்சி பண்ணாமல் தான் பரவாது, முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வெற்றி உண்டு, அது கண்டிப்பாக நடக்கும். இப்படிலாம் பார்த்துட்டு வாங்க. அரசியல், சமூகம், சினிமா சம்மந்தப்பட்டவங்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கிற மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கணும். நீங்கள் வரும், ஆனால் கைக்கு இல்லாமல் இருக்கும். அது அடுத்த ஒரு காலகட்டங்களில் கண்டிப்பாக கிடைச்சிடும்னு சொல்லிவிட்டு நீங்கள் செய்யக்கூடிய இறை பரிகாரங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்கள் ராசியாதிபதி சனி பகவான் தான். அப்போ சனி பகவானுக்கு யார் ஏற்ற வழிபடும் தெய்வங்கள் பார்த்திங்கன்னா, சிவபெருமானை வழிபடலாம், பெருமாளை வழிபடலாம், கால பைரவரை வழிபடலாம், வாராகி தேவியை வழிபடலாம். இதெல்லாம் சனி பகவானுக்கு ஏற்ற தெய்வங்கள். அப்போ அவங்கள வழிபடலாம். சனிக்கிழமையில் பைரவர் வழிபடலாம், வாராகியை சனிக்கிழமையில் வழிபட வேண்டும். நல்லா உனக்கு தெரிஞ்சுங்க, இந்த பதிவில் சொல்கிறேன். எப்பவுமே அம்மனை வழிபடுறதா செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, அமாவாசை பௌர்ணமி தான் வழிபடணுமா, அப்படிலாம் கிடையாது. அடியேனும் ஜோதிடம் பார்க்கிறேன், அருள் வாக்கு சொல்கிறேன், வாராகி உபாசகராக இருக்கேன். அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, வாராகிக்கு ஏற்ற கிழமை சனிக்கிழமை தான். அது உண்மையான விஷயம். நான் வாராகி பற்றி நிறைய பதிவுகள் போட்டிருக்கேன். இன்னும் கூட நான் சில விளக்கம் கொடுக்க போகிறேன். வாராகி பற்றி இன்னும் யாருக்கும் முழுமையாக தெரியல, அதை உபாசனை ஆகிய என்னால் சொல்ல முடியும். அப்போது சனிக்கிழமை வாராகி வழிபாடு தான் ரொம்ப விசேஷம். சனிக்கிழமை தான் வாராகிக்கு பிடிச்சது. நீல நிறம் தான் வாராகிக்கு பிடிச்சது.
இதை புரிஞ்சு தெரிஞ்சுங்க. நீல நிறம் தான் பிடிச்சது. நீல மலர் சொல்லுவாங்களா, நீலக்கோலை, அந்த கருங்கோலை மலர்னு சொல்லுவாங்க, அது நீல கலரில் இருக்கும், சனி பகவானுக்கு இருக்கும். அதுதான் வாராகி பிடிச்சது. அப்போது இந்த மகர ராசியில் பிறந்தவங்க சனிக்கிழமையிலே வாராகிக்கு கருங்கோலை மலர் சாத்தி, நல்லா கேட்டுங்க, சனிக்கிழமையில் எருமை மாட்டு பால், நல்லா கேட்டுங்க, பாலாக இருக்கலாம் தயிராக இருக்கலாம், பசுமாட்டு பால் தயிர் அவங்களுக்கு பொதுவாகவே உக்கிர தெய்வங்களுக்கு வழிபடும்போது எருமை மாட்டு பால் தான் பண்ணணும். இப்போல்லாம் எருமை மாடு குறைஞ்சிச்சு, இருந்தால் கூட கிடைக்கும். ஆனால் முயன்றால் முடியாது ஒன்றும் இல்லை. நீங்கள் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், உங்கள் ராசிக்கு முயற்சி பண்ணால் கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்லியிருக்கேன். ஏன் எருமாட்டு உங்களுக்கு எருமை மாட்டு பால் உங்களுக்கு கிடைக்காதா என்ன? அது பாலை தயிராக்க உங்களால் முடியாதா என்ன? கண்டிப்பாக பண்ண முடியும். அப்போது நல்லா கேட்டுங்க, பாலை பால் எருமை மாட்டு பால் இருக்குன்னா பகலில் வைக்க வேண்டும் நிவேதனமாக. தயிர் இரவில் வைக்கணும். தயிர் எப்போ உருவாகுது? பாலில் இரவில் தானே உருவாகுது. அப்போது இதெல்லாம் நிறைய புரிஞ்சுக்கணும், சூட்சமான விஷயம் இருக்குது. பால் நைவேத்தியம் பண்ணும்போது பகலில் வச்சு வழிபடுங்க எருமைப்பாட்டு பால், இரவில் தயிர் வச்சு வழிபடுங்க. இது வாராகிக்கு ரொம்ப பிடிச்சமானது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு பிடிச்ச பழங்கள் மலர்கள் எல்லாமே நிறைய இருக்குது, அது விஷயம் வேறு. பர்டிகுலராக உங்களுக்கு சொல்கிறேன், சனி ராசி பெற்றவர்கள், மகராசிக்காரர்கள், கும்பராசிக்காரர்கள், துளாராசிக்காரர்கள், உச்சம் பெற்ற சனி உச்சம் பெற்றலாம் துளாராசிக்காரர்கள், இவர்கள் எல்லாமே வாராகி வழிபாடு சிறந்தது. அதனால் நீங்கள் வழிபட்டு வாங்க, கண்டிப்பாக நல்லது நடக்கும் சொல்லி நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்கள் அப்படி பார்க்கும்பொழுது நீண்ட நாள் நோய் நொடி என்னென்னு தெரியாமையே இருப்பாங்க. டாக்டராலையும் கண்டுபிடிக்க முடியாது, உடம்பு எழிச்சிக்கிட்டே இருக்கும். மருந்து சாப்பிட்டாலும் உடம்புல நிற்காது, சாப்பிட்ற உணவு நிற்காது. அப்படிப்பட்டவர்களை தேடி கண்டுபிடிக்க வேண்டும். இப்போலாம் ரொம்ப ஈஸியான விஷயம். அப்போலாம் ஒருத்தர் கண்டுபிடிக்கணும் சாதாரண விஷயமா இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போலாம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அவங்களை கண்டுபிடித்து அவங்களுக்கு தானம் பண்ணணும், உதவி பண்ணணும், அவங்களுக்கு தேவையான மருந்து மாத்திரை வாங்கி கொடுக்கணும். தொடர்ந்து சிகிச்சை இருந்தால் உங்களால் முடிஞ்சது செய்யணும், இல்லை குரூப் மூலம் செய்யணும், எப்படி வேணால் கை காட்டி விடலாம், இப்படிலாம் பண்ணலாம். அதன் பிறகு மாற்றுத்திறனாளிகளுக்கு உடல் ஊனமுற்றம்னு சொல்லணும் இல்லையா, அவங்களுக்கு கண்டிப்பாக செய்யணும். இதில் முக்கியமாக என்ன சொல்லணும்னா கால் தான். கால் இல்லாதவங்களுக்கு தான் முக்கியமான, ஏன்னா சனி பகவானுக்கு கால் தான் ஊனம்னு சொல்லுவாங்க. கால் இல்லாதவங்க முதல்ல ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் கை இல்லாதவங்க, வாய் பேசாதவங்க, காது கேட்காதவங்க, இவங்களுமே மாற்றுத்திறனாளி தான். இருந்தாலும் முதல்ல செய்ய வேண்டியது கால் இல்லாமல் இருக்கவங்க, ஒரு கால் இருக்கவங்க, ஒரு கால், ரெண்டு காலுமே இல்லாதவங்க, இவங்களுக்கு தான் நீங்கள் உதவி பண்ணணும். இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். சும்மா மாற்றுத்திறனால எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் மாற்றுத்திறனாளி அப்படி நினச்சிடக்கூடாது. அப்போ பர்டிகுலராக நீங்கள் செய்ய வேண்டியது கால் இல்லாதவர்களுக்கு, கால் ஊனமாக இருக்கவங்களுக்கு தான் நீங்கள் உதவி தானம் பண்ணணும். கைத்தடி வாங்கி கொடுக்கலாம், வண்டி வாங்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்கலாம், வசதி வாய்ப்பு இருந்தால் அது செய்யலாம், அரசாங்கத்தில் முறையிட்டு அதை வழி வாங்கி கொடுக்கலாம், இதுமாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். இது இல்லாமல் மகர ராசிக்காரர்களுக்கு அடுத்து வரும் குரு பயிற்சி நல்லா தான் இருக்க போகுது உங்களுக்கு. அதனால் முன்னாடியே இப்போ திட்டமிட்டு வச்சுங்க, என்ன பண்ணணும் எது பண்ணணும் தெரிஞ்சு வச்சுங்க, எந்த துறையில் போகணுன்னு தெரிஞ்சு வச்சுங்க. நிறைய சமூக சேவை நீங்கள் செய்யணும். ஏன்னா சனி பகவானுடைய ராசியில் பிறந்திருக்கனால நிறைய சமூக சேவை பண்ணணும், தானதனம் பண்ணணும். நிறைய பேர் வச்சு வேலை வாங்கக்கூடிய திறமை உள்ளவங்க அதில் ஈடுபடலாம், அவங்களுக்கெல்லாம் நல்ல எதிர்காலம் இருக்குது. மக்களால் செல்வாக்கு பெற்றவங்களும் ரெடியாக இருக்கணும். அவங்களுக்கு அடுத்து வர குரு பயிற்சியில் நல்ல எதிர்காலம் இருக்குது. பதவி கிடைக்கும், அந்தஸ்து கிடைக்கும், பாராட்டு புகழ் எல்லாமே கிடைக்க போகுது. அப்போ அதெல்லாம் நீங்கள் அதுக்கு முன்னேற்பாடாக இருக்கணும்னு தான் சொல்லிட்டு வரேன். தை மாதத்தில் நீங்கள் முன்னேற்பாடாக இருக்கணும். இதுக்கு மகுடம் வைத்தார் போல் இப்போ ஒரு விஷயம் சொல்கிறேன் கேட்டுங்க. இது வரைக்கும் யாரும் சொன்னாங்களா சொல்ல தெரியாது. தை மாதத்தில் தான் மகர சங்கராந்தி பலன் அப்படின்னு சொல்லப்படுது. நான் ஏற்கனவே மகர சங்கராந்தி பலன் சொல்லியிருக்கேன் இந்த பதிவிலே. அந்த மகர சங்கராந்தி பலன் முழுமையாக கிடைக்கக்கூடியவர்கள் 2 ராசிக்காரர்கள் தான், 12 ராசிகளை. ஆச்சரியமாக இருக்கா? அதான் உண்மை. முதலில் மகரம், உங்கள் பேர் தான் சொல்லி தானே சொல்கிறாங்க. மகர சங்கராந்தி ஏன் சொல்கிறாங்க? சூரியன் மகரத்தில் வரும்போது மகர சங்கராந்தி. அப்போது உங்களுக்கு அந்த மகர சங்கராந்தி பலன் கண்டிப்பாக கிடைக்கும், நல்லது நடக்கும். அடுத்து கடகராசி கிடைக்கும். ஏன்னா உங்களுக்கு நேர் எதிர் ராசி கடகராசி. 7 கடகத்துக்கும் மகரத்துக்கும் 7க்கு 7 ராசி. இது இல்லாமல் நம்மளுடைய பூமியில் பூமத்திய ரேகை, மத்திய ரேகைன்னு சொல்லக்கூடிய ரேகை மகர ரேகை கடக ரேகை தான். சரிபாதி பூமியை அளந்து செல்லக்கூடிய ரேகை மகரம் கடகம். அப்போ மகர கடகம்னா ராசி தானே. இந்த 2 ராசியுமே உயர்ந்த ராசிகளாக சொல்லப்படுது இந்த பூமியில் வாழ்பவர்களுக்கு. அது முக்கியமாக சொல்லி அவனை இந்த பதிவில் சொல்லியிருக்கேன். சந்தோஷப்படுங்க. மகர ராசிக்காரங்களை சேர்த்து கடகராசிக்காரங்களும் சேர்ந்து சந்தோஷப்படுங்க. அப்போது மகர ராசிக்காரங்க இந்த மகர சங்கராந்தி பலன் கண்டிப்பாக நல்லது நடக்கும். நான் சொன்ன ஏற்கனவே மகர சங்கராந்தி சொல்லிட்டுருக்கேன், அதை போய் பாருங்கள். அதுக்கு தான் ஒவ்வொரு பதிவும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே தெரியும். நான் சொல்கிறது ஆரம்பத்துலேருந்து முடிவு வரைக்கும் அதை நீங்கள் பயன்படுத்திங்க, நல்லது நடக்கும்னு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இந்த இறை பரிகாரம் தானம் எல்லாமே பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக உடல் உழைப்பாலும் நீதி நேர்மை சத்தியம் தாமரால் வாழ்பவர்களும்
முயற்சி எடுப்பவர்களும் இந்த தை மாதத்தில் நல்ல பலன் அனுபவிக்க போகிறீங்க. இந்த மகர ராசிக்காரங்களுக்கு புத்துணர்ச்சி ஏற்படும், புதிய பாதை தென்படும், எல்லா வகையிலுமே ஏற்றமாக இருக்க போகிறீங்க. குரு பயிற்சி ஆன உடனே உங்களுக்கு எல்லா மூடி இந்த கதவு எல்லாமே திறந்துடும், எல்லா வழியும் கிடைச்சிரும், எந்த வழியில் போனாலுமே உங்களுக்கு நல்லதாக நடக்க போகுது. அதனால் கண்டிப்பாக இந்த தை மாத பலன் உங்களுக்கு அதுக்குண்டான ஆரம்பத்தை கொடுக்கும் என்று சொல்லி இந்த மகர ராசிக்காரர்களுக்கு மேன்மேலும் உங்களுக்கு வெற்றி மேலே வெற்றி கட்டப்போகுது. எல்லாத்துலேயும் ஜெயிச்சு காட்ட போகிறீங்க. வெற்றி திருமகனாக பவனி வரப்போகிறீர்கள். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக நடக்கும் என்று சொல்லி எல்லா நலமும் வளம் பெற்று வாழ்வீர்கள் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.